ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும். இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிள்ளைகளை பாதுகாப்பிற்காகவும் அவர்களின் ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்கும் போது அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். 1 சாமுவேல் 3:19 சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அமேன். இன்றைக்கு நம் பிள்ளைகள் வளரும் போது கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார். அமேன். அவர் நம் பிள்ளைகளுக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் நம் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நிறைவேறும். அது ஒன்றும் தரையில் விழுந்து போக விடமாட்டார். ஏசாயா அதிகாரம் 1. என் பிள்ளைகள் தங்கள் கைகளை கழுவி சுத்திகரிப்பார்கள். அவர்கள் கிரியைகளின் பொல்லாப்பை அவர் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டுவிடுவார்கள். என் பிள்ளைகள் நன்மை செய்ய படிப்பார்கள். என் பிள்ளைகள் நியாயத்தை தேடுவார்கள். என் பிள்ளைகள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரிப்பார்கள். என் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிப்பார்கள். என் பிள்ளைகள் நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவார்கள். என் பிள்ளைகள் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். ஆமென். நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம் பிள்ளைகள் மீது சொல்லி அவர்களுக்காக ஜெபங்களை ஏறெடுப்போம். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். God bless you.